இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவருடனும் என்றென்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையான இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். டிசம்பர் மாதம் என்றாலே நன்றியின் மாதம், டிசம்பர் மாதம் என்றாலே மகிழ்ச்சியின் மாதம், டிசம்பர் மாதம் என்றாலே புதிய ஆண்டை வரவேற்கின்ற ஒரு நம்பிக்கையின் மாதமாக இருக்கின்றது. ஆக இருதய ஆண்டவர் இந்த மூன்றையும் இந்த நாளிலே இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்க இருக்கின்றார். இருதய ஆண்டவரை தேடி வந்த யாருமே வெறுங்கையராக திரும்பி சென்றதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போமாக. எங்களது அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உமது திருமகனின் இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு நீர் இரக்கத்துடன் வாரி வழங்கு திருவுளமானி. நாங்கள் அந்த இதயத்தை பக்தி பற்றுதலுடன் வழிபடவும் பாவ பரிகாரத்தின் கடமைகளை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்றவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் உமது மகனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்ந்து பாடுவேன். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 11வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் அருமையானவர்களே, நமது திருத்தந்தையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் எந்த நாட்டிற்கு போனாலும்
அவர் பிரசங்கம் வைக்கிறதா இருந்தாலும், மறையுரை ஆற்றுவதாக இருந்தாலும், பேசுவதாக இருந்தாலும் எதையும் போய் எழுதிட்டு போய் படிக்கிறதில்லை. மக்களோடு உரையாடும். அதுதான் அவருடைய மறையுரையாக அல்லது தொடர்பாக இருக்கும். அவ்வாறு இந்த ஆண்டின் தொடக்கத்திலே, 2015ஆம் ஆண்டின் தொடக்கத்திலே பிலிப்பைன்ஸ் நகருக்கு சென்ற பொழுது அங்கே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சந்தித்தார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னிடம் பேசுங்கள், நீங்கள் கேளுங்கள், அல்லது நான் கேட்கின்றேன், நாம் ஒரு உரையாடலை இங்கே வைத்துக் கொள்ளலாம் என்றார். எல்லாரும் பலரை சொன்னாங்க, எப்படி இருக்கீங்க என்ன. ஒரு பெண், அவளது பெயர் ஜில் பெல் மோரே. பேர் என்ன? ஜில் பெல் மோரே. அவர் எழுந்து மைக்கை பிடித்து சொன்னார், I am 13 years old. நான் 13 வயது நிரம்பிய ஒரு சிறுமி. I sell my body. நான் காசிற்காக என் உடம்பை விற்கின்றவள். I am a drug addict. போதைக்கு அடிமையானவள். திருத்தந்தை, நீங்கள் என்னை பார்த்து சொல்வீர்களா, கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு வாழ்க்கை? என்ன சொல்ல முடியும்? நம்மளா தான் என்ன சொல்லுவோம்? ஓன் திமிரு, எப்படியாச்சும் இருந்தா எனக்கு என்ன? இதை போய் திருத்தந்தை கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவார்? ஆனால் அந்த திருத்தந்தை, நமது திருத்தந்தை பாசத்தோடு அக்கறையோடு வித் கன்சர்ன், கண்களில் நீர் வழிகின்றது போல அந்த சிறுமியை உற்று நோக்கி சொன்னார். சொன்ன வார்த்தைகள் என்ன? அழுது கொண்டே இரு என்று சொல்கின்றாயே, அழுது கொண்டே இரு. ஒரு நாள், one day you will see clearly the loving God in front of you. God will be revealed to you through your tears. அன்பு நிறைந்தவர்களே, உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் நிற்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களது அருகாமையில் இருக்கின்றார். பேரன்புமிக்க இறைவா, அன்பார்ந்த உமது திருமகனின் இதயத்திலே சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவரும் மதுமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றியுடன் பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரானவர் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டாடுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து உயர்த்தப்பட்டு சிலுவையில் தம்மையே எமக்காக கையளித்ததால் கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்படவும் மீட்பரின் திறந்த இதயத்தினமிருந்து அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் நாங்கள் முகிர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வான தூதர் புனிதரோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவராய், வல்லவராம் இயேசு தூயவராய், நாதாவும் புகழ் பாக்கடா, நிறைகிறதே வெண்ணும் மண்ணுலகம், நாதாவும் புகழ் பாக்கடா, நிறைகிறதே வெண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில்
வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம். ஓசானா ஓசானா ஓசானா. இறைவா, நீர் தூயவர், புனிதமானவர். இதோ இங்கே இருக்கின்ற எம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் புனிதப்படுத்தியர்களும். நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கின்ற பொழுது இந்த அப்பமும் ரசமும் எங்களுக்கு உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு மாறுவனவாக. இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை தமது திரு கைகளில் எடுத்து நன்றி செலுத்து தாம் அன்பு செய்த நம்ம ஒவ்வொருவரையும் நினைத்து அவர் கூறியது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்பட்டு நொறுக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் அன்பு செய்த நம்ம ஒவ்வொருவரையும் நினைத்து அவர் கூறியது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இந்த ரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்கின்ற உமது திருமகனின் திருவுடலும் திரு ரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்களது உடலுக்கும் உள்ளத்திற்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இறைவா, ஒரு பொழுதும் உம்மை விட்டு நாங்கள் பிரியாதிருப்போமாக. இதோ தெய்வம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஆசீரையும் நன்மைகளையுமே நமக்கு கொடையாக தர பெயர் சொல்லி அழைக்கின்றார். இவரால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக அவரது சாட்சிகளாக வாழ அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். இறைவன் கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று அனுபவித்து பாருங்கள். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இதனால் நாங்கள் உமது திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெறவும் எங்களது சகோதர சகோதரிகளிடம் அவரையே காணவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் உமது மகனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்களது பிள்ளைகளையும் உங்களது குடும்பங்களையும் உங்களது தொழிலையும் உங்களது பணியையும் உங்களது வாழ்வையும் எந்நாளும் ஆசீர்வதிப்பாராக.